நம்ம வாழ்க்கையில ஒரு 10 விஷயம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுல ஒரு விஷயம் எங்க தளபதி தான். அவர் ஒரு தடவை பார்க்கணும்னு யோசிச்சேன். மேலே ஏறுற வரைக்கும் நம்பல இது நடக்குமா, நேத்தி வரைக்கும் நம்பல, இது சும்மா சொல்றாங்க நம்மளுக்குலாம் வராது அப்படின்னு நினைச்சேன். மேலே போயிட்டு நான் கேட்டேன், அண்ணா ஒரு தடவை உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படி கேட்டேன். வாமா அப்படின்னாரு. அந்த விஷயத்துல இத்தனை நாள் நீங்க யாரு என்ன வேணா பேசிட்டு போங்கடா, எங்க தலைவனை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க இது மாதிரி வருஷம் வருஷம் கொடுத்தா நிறைய பேர் இது அதுக்காகவே படிப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே உங்க ஃபேனு, பெரிய ஃபேனு. கண்டிப்பா நீங்க அரசியலுக்கு வரணும், நாங்கெல்லாம் கண்டிப்பா உங்களை சிஎம் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லணும். பசங்களுக்காக ஊக்கத்தொகை தான் இது. அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணி அடுத்த எக்ஸாம் அவங்களோட சொந்தக்காரங்க சிப்ளிங்ஸ் அவங்க இன்னும் என்கரேஜ் பண்ணி இது இப்போ விஜய் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணலாம், இன்னும் நிறைய பெரிய ஆளுங்க பண்றதுனால அவங்களுக்கு இப்போ அவங்க ரோல் மாடல் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அது ஒரு எந்தூசியாசமா தான் இருக்கும். அவங்க இன்னும் அது நிறைய மார்க்ஸ் எடுப்பாங்க, நிறைய வாழ்க்கையில முன்னேறுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்றது, திரும்பி அது உணரவே முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, அவருக்கு எப்படி சொல்றது, வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சி கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் இப்போ எங்கள் வீட்டில் டெய்லிக்கும் எங்கள் அண்ணாவை பார்த்தா எங்கள் அண்ணா எப்படி பேசுவார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் உடனே வாமா அப்படின்னாரு. இதுல என்னமா இருக்கு வாமா அப்படின்னும் போது அந்த அந்த ஜெனராசிட்டி இருக்குல்ல, அது வந்து இங்கேயும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி எடுத்து வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு மைண்ட் செட் வருது. வரட்டுமே, பண்ணட்டுமே. நாங்கள் விஜய் ஃபேன்ஸுன்றதுனால நாங்கள் எல்லாமே யோசிச்சு தான் முடிவு பண்ணுவோம். ரெண்டாவது என்னன்னா, விஜயகாந்த் சார் வந்து சான்ஸ் கொடுக்காம இன்னைக்கு எவ்வளோ பேர் ஃபீல் பண்றாங்க அவருக்கு அதை பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, என்ன பண்றாருன்னு பார்க்கலாமே. நாங்கள் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வரோம்னா 10th வந்து 497 எடுத்திருக்கேன். 4 சப்ஜெக்ட்ல சென்டம், 1ல் மட்டும் 97. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு நர்வஸ்னஸ் கலந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. என்னோட கோரிக்கை என்னவா இருக்கும்னா, எல்லாரும் சொல்ற அதே தான், நீட் இருக்கக்கூடாது. அதை தான் இன்னைக்கு பேசினாரு, நீட் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவர் சிஎம் ஆகிடும். கூட்டணியே வேணாம், தனியாவே இருக்கட்டும். மக்களோட கூட்டணி அது எப்போதுமே அவருக்கு இருக்கு. அது வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அது எப்போதுமே இருக்கு. கூட்டணின்றது அந்த சமயம் அவர் கொள்கையோட யார் கொள்கை ஒத்து போதோ அந்த அவங்க கூட இருந்துட்டாருன்னா நல்லது. இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. நாங்க போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நல்லா இருக்கீங்களா, வாழ்த்துக்கள், சாப்பிட்டீங்களா, சாப்பாடு எப்படி இருந்துச்சு கேட்டாரு. அது வரைக்கும் இதை விசாரிக்கிறது அது வரைக்கும் போதும். அவர் சொல்ற ரீசன்ஸ்லாம் கரெக்டா இருக்கு. சே நோ டு ட்ரக்ஸ் எவ்வளோ ஹார்ம்ஃபுல், அப்புறம் நீட், அதனால எவ்வளோ நீட்னு சொன்னாலே ஒரு பேட் ஒரு வைப் தான் வருது. சூசைட், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி நிறைய போகுது. அவரை பார்த்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஃபேன், சின்ன வயசுலேருந்தே ஃபேன்னு நினைக்கிறப்ப அவரை நேரில் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா வரணும் சார், நம்ம ஒரு மாற்றம் கொடுத்து தான் பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பா அவரு சொல்றது எல்லாமே நல்லது தானே. இப்போ போதைப் பொருள் ஒழிக்கிறது அது எல்லாமே நாட்டுக்கு ரொம்ப தேவையானது. பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அவரை போய் பார்த்து பேசுறப்ப நமக்கு என்ன பேச்சு வருமா வராதான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கு. தேங்க்ஸ். அது அவர் செஞ்சது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் கொடுத்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அவர் கொடுக்குறாரு. அப்போ வந்து அது நல்ல விஷயம் தானே. கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பஸ் பண்ணி கூப்பிட்டு வரல, எங்களை தனியாக வர சொல்லிட்டாங்க. இங்கே வந்து எங்கள் ரிலேஷன் வீட்டில் தங்கி அங்கேருந்து தான் வந்தோம். ரொம்ப பெருமையா இருக்கு, நம்ம பொண்ணு இவ்வளவு மார்க் எடுத்து நம்மள இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்கிறப்ப அது நமக்கு ஒரு பெருமை தானே. கண்டிப்பா அது விஜய் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நமக்கு எங்கேயுமே இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, இங்க கிடைக்குதுங்கிறப்ப ரொம்ப